ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் நெஸ்ட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுலபமான சுவையான பட்டாணி காலிஃப்ளவர் குருமா. ரொம்பவும் டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் நம்ம செஞ்சு அரைச்சி போட்டு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் போட்டோம் முடிஞ்சிரும் அது. நைட் டிஃபனுக்கு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பல் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தூளை ஆட் பண்ணிக்கல நான். நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணாலும் பெட்டர். நீங்கள் விழுதாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆட் பண்ண உடனே ஒரு இடுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகாய் ஆப்ஷனல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம நைட்டே ஊற வச்சிருந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 தக்காளி பழம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாப்டா இருக்கட்டும், ரொம்ப பெருசு பெருசா இருக்க வேண்டாம். அப்புறம் சாப்பிடும்போது டிஸ்டர்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 மணிக்கு சமைக்கிற மாதிரி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்ச பட்டாணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. தண்ணி கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படிலாம் ஆட் பண்ணலாமல் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் பட்டாணியை. அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்குலாம் போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக ஆகிடும் குருமா அப்படின்றதுனால நான் காலிஃப்ளவர் நான் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சுலபமாக முடிச்சிடலாம் டிஃபன் அப்படின்றதால நான் ஒரு ஆஃப் எடுத்துட்டு அது நல்லா பெருசு பெருசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை விசில் விடும்போது ரொம்ப சுருங்கிரும். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகிடும். எல்லாமே ரொம்ப மேஷ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி முழுசு முழுசாக அப்படியே ரஃபாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மசாலா எப்படி எடுத்துக்கிறேன்னா, கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை போட்டு பழக்கம்னால இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வில்லிங்கா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் ஆட் பண்ணும்போது. இதுக்கு மசாலா பேஸ்ட் அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஒரு ஆஃபா உடைச்சு ஒரு 7லேருந்து 8 பீஸ் நல்லா எடுத்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. அந்த தண்ணியில ஊற வச்சு ஆட் பண்ணும்போது ரொம்ப விழுதா வரும். அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அத பேஸ்ட்டா அரைக்கும்போது தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஒரு மாரி தண்ணி பதத்துக்கு வந்துரும். அப்ப டேஸ்ட்டா கிரேவி வராது. ஸோ ரொம்ப குழம்பு மாரி ஆயிடும். அந்த மாரி பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக் தான் உங்களுக்கும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் தண்ணி எப்படி ஆட் பண்றீங்கன்னா, 1 கிளாஸ் மிக்ஸி ஜார் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப கரெக்ட்டா ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு. அப்புறமா நீங்க மூடி போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 விசில் விடுங்க. 4 விசில் நீங்க எப்படி விடுறீங்கன்னா, உங்களுடைய கேஸ் பொறுத்து ரொம்ப சீக்கிரமா இது ஃபில் ஆயிடும் அப்படின்னா, நீங்க 4 விசில் விடாம 3 விசில் கரெக்ட்டா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். திறந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தக தகன்னு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணில எதுவுமே ஆட் பண்ணாம லெவல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பைசியாவும் இருக்கு. அப்புறமா ரொம்ப சால்ட் செக் பண்ணும்போது நீங்க கரெக்ட்டா இல்லன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஆட் பண்ணதால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.